என்னோட பேர் தனசேகர். எனக்கு நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக இருந்துச்சு. ஃபிசியும் ஆல்மோஸ்ட் 10 days நான் எடுத்தேன். எனக்கு எதுவுமே கியூரே ஆகலை. என் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலமாக நான் இங்கே வந்தேன். வந்து ஒரு 1 weekலேயே எனக்கு வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே எனக்கு வந்து அது அரெஸ்ட் ஆகிடுச்சு. நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் உங்க ஏஜுக்கு அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கட்டு மருந்து கட்டு வரலாம். இந்த நாம விரல் மட்டும் இருக்குதா? ஆமாம், இந்த விரல் மட்டும். அந்த விரல் மட்டும். சரி. சைடில் வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு தனசேகரன் இவர் பேர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா C4, C5, C5 and 6, 6 and 7 எல்லாத்துலேயும் வந்து 9mm, 7mm, 8mm இப்படி கொஞ்சம் தேய்மானம் இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இடுப்புலையும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லம்பார் ஏரியா, சர்விக்கல் ரெண்டுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வர்மக்கலை, சித்த மருத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். என்னோட பேர் தனசேகர். நான் முகப்பேரில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. என்னோட ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக இருந்துச்சு. ஸோ பெயின் வரும், பட் ஆனால் அதை நான் வந்து ஆரம்பத்துலேயே எதுவுமே நான் கண்டுக்காததுனால இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 months ரொம்ப பெயின் இருந்தது. அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணதால நானும் ஃபிசியோ ட்ரை பண்ணேன். அந்த இன்னொரு சில டாக்டர்ஸையுமே போய் பார்த்தேன். அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபிசியோ ஆல்மோஸ்ட் 10 days நான் எடுத்தேன். எனக்கு எதுவுமே கியூரே ஆகலை. ஸோ கண்டினியூஸ் பெயின் இருந்ததுனால எனக்கு நான் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலிமா நான் இங்கே வந்து ஒரு 1 weekலேயே எனக்கு வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே எனக்கு வந்து அது அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு 30+ days நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 99% வந்து கியூர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு பேலன்ஸ் 18 days இருக்குது. எடுத்துட்டேன்னா தென் ஃபர்தர் ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட். இங்கே மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே வந்து நம்மளுடைய தமிழ் முறைப்படி சித்த மருத்துவம், நீராவி குளியல் இந்த மாதிரி அவங்க நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இங்கிலீஷ் மெடிசனை விட இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக படுது. ஏன்னா ஆப்ரேஷன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்மளால கடைசி வரைக்கும் அது சர்வை பண்ண முடியாது. ரொம்ப ஃபியூச்சரில் கஷ்டப்படுவோம். ஸோ இது எனக்கு பெட்டராக இருந்ததுனால எனக்கு சீக்கிரமே இது சரியாயிடுச்சு.